நேரத்துல இந்த சபைக்கு, மங்களத்தின் சபைக்கு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடணும்னா அவங்களுக்கு சில தகுதிகளை வரையறுத்திருக்கிறாங்க. அது என்ன தகுதிகள்னு பார்ப்போம். தன் மனையில் அகம் எடுத்து கொண்டிருப்பான், அதாவது சொந்த இடத்துல சொந்தமா வீடு கட்டி வச்சிருக்கணும். பொசஸிங் ஓன் ஹவுஸ் ஆன் ஓன் பிளாட். மந்திர பிரமாணம் வல்லான், மந்திரம் சொல்ல தெரியணும். வெர்சட்டாலிட்டி இன் சான்ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்சர்ஸ், ஓதிவித்தல் அறிவு, ஹேவிங் கெப்பாசிட்டி இன் டீச்சிங். ஆசாரம், ஆச்சாரம், ஃபாலோயர் ஆஃப் ட்ரெடிஷன். அர்த்த சௌசமமும் ஆன்ம சௌசமமும் கொண்டிருப்பான். ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் ஹானஸ்ட்லி, ஸ்மார்ட்னஸ் இன் மென்டாலிட்டி. இந்த 5 தகுதிகள் உள்ளவர் தான் போட்டியிட முடியும். இவங்க என்ன சொல்றாங்க, நிலம் வச்சிருக்கணும், அதுல வீடு கட்டியிருக்கணும், சமஸ்கிருத மந்திரம் சொல்ல தெரியணும், அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க தெரியணும், அதன் பிறகு உங்களுடைய ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் கடைபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், அதுபோக நேர்மையான முறையில செல்வம் சேர்த்திருக்கணும், நல்ல மனசாட்சி உள்ளவரா இருக்கணும். இவங்க இந்த தகுதி இருந்தா போட்டிடலாம். அப்ப இது உண்மை, இதுதான் தகுதின்னு அவங்க வரையறுக்கும் போது என்ன அர்த்தம், இந்த மாதிரி இல்லாதவங்களும் அந்த சமூகத்துல நிறைய இருந்தாங்க, தகுதியற்ற நபர்கள் அந்த மங்களத்தில் வாழ்ந்து வந்தனர் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது.